வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த 17/10/2025 அன்று அந்த அந்த வழக்குகளில் தொடர்புடைய நபர் நீங்களும் கூட ஒரு 75 டேஸ் தான் ஆகிறது. நீங்கள் இப்படி ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றத்தில் வாங்கி ஒரு கடும் நெருக்கடிகளுக்கு பிறகு, போராட்டங்களுக்கு பிறகு 18 வயதுக்கு கீழான நபர்கள் எல்லாம் 17 வயது நபரை 23 வயது நபர் என்று போலியாக பதிவு செய்து அவர்களை எல்லாம் சிறைக்குள் தள்ளிய நிகழ்வு உங்களுடைய விவகாரத்தில் நடந்திருக்கிறது சார். இப்போ சமீபத்தில் நடந்து வரக்கூடிய நிகழ்வுகள் பற்றி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? ஆக்சுவலா இப்ப இசிஐ பத்தைப்பூரோட கேஸ்ல இருந்து நான் ஆரம்பிக்க விரும்புறேன். சரி. அது நீங்க இசிஐ பத்தைப்பூரோட கேஸ் நீங்க பாத்தீங்கன்னா மாண்டி தேர்ஸ்டே, குட் ஃப்ரைடேக்கு முன்னாடி இருக்கிற, அதாவது ரொம்ப புனிதமான ஒரு நாள். சரி. 100க்கும் மேற்பட்டவர்கள் இசிஐ பத்தைப்பூர் அந்த ஆலயத்துல ஆராதனையில இருக்கும் பொழுது 70 பேர் ஆலயத்துக்கு வெளியே அவர்களுடைய மதத்தின் கோஷங்களை எழுப்பி இசிஐ ஆலயத்தினுடைய மெயின் கேட்டை லாக் பண்றாங்க. ஓகே. சோ நாங்க உடனே போலீஸ கூப்பிடுறோம். எஸ்பி ஸ்பாட்ல வராரு, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஸ்பாட்ல வராரு. வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதாக சொல்லி எல்லாரையும் குண்டுகட்டாக வேன்ல ஏத்திட்டு போயிட்டு அன்று இரவு எல்லார் மேலயும் எஃப்ஐஆர் போடுறாங்க. ஓகே. அதோட கம்ப்ளைனன்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹிமான்ஷு தீக்ஷித்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற விஹெச்பியினுடைய வைஸ் பிரசிடென்ட். ஓகே. சோ அந்த கம்ப்ளைண்ட் பேஸ் பண்ணி எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நாங்க முதல் நாளில இருந்து நாங்க கோர்ட்ல சொல்ற ஒரு காரியம், நாங்க யாரையும் கன்வெர்ட் பண்ணவே இல்லை என்று சொல்லிதான். கன்வெர்ட் பண்றது எங்க வேலை இல்லை என்று சொல்லி. ரெண்டாவது ஒரு பாயிண்ட் நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா கோர்ட்ல நாங்க எடுத்து வச்சது, இந்த எஃப்ஐஆர் 224/22 இது மெயின்டெனபிள் இல்லை என்று சொல்லி நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா கோர்ட்ல நாங்க எங்களோட வாதங்கள் எல்லாம் நாங்க எடுத்து வச்சோம். ஆனா செஷன் கோர்ட் அதை கேட்கல, ஹைகோர்ட்டும் அதை கேட்கல. கடைசியா நாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வேண்டிய ஒரு நிலைமையில நாங்க தள்ளப்பட்டோம். அதாவது ஏன் நாங்க இந்த எஃப்ஐஆர் மெயின்டெனபிள் இல்லைன்னா, யூபியினுடைய ஆன்டி கன்வர்ஷன் லா செக்ஷன் 4 கிளாஸ் 2 நீங்க பாத்தீங்கன்னா ஒன்லி த அலிஜ்ட், அதாவது யார் இந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியும் என்று சொன்னா, யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க மட்டும் தான் இந்த எஃப்ஐஆர் என்ன பண்ண முடியும்னா ஃபைல் பண்ண முடியும். ஆனா இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஃபைல் பண்றது இந்த கேஸுக்கு சம்பந்தமே இல்லாத ஒருவர் இந்த எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்றாரு. ஓகே. அதாவது கேஸ் என்ன சொல்லுதுன்னா, எஃப்ஐஆர் 224 கம்ப்ளைண்ட்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க மதம் மாத்திரம்னு சொல்றாங்க. ஆனா கடைசி வரைக்கும் எங்கேயுமே ஒரு விட்னஸ் கூட அவங்களால எந்த கோர்ட்லயும் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஓகே. செக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, ஒன்லி அக்ரீவ்டு பர்சன் கேன் ஃபைல் எஃப்ஐஆர். யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அக்ரீவ்டு பர்சன், பிளட் ரிலேஷன் கேன் ஃபைல். சார் ஒரு விஷயம் சார், அதாவது உத்தரப்பிரதேச அரசாங்கம் சார் இந்த விஷயத்தை நாங்க இதை கொஞ்சம் தாமதமாக பேசுகிறோம். இப்ப சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த அசம்பாவித சம்பவங்கள் இதை பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறது சார். உச்சநீதிமன்றத்தினுடைய ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு 4 ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை உத்தரப்பிரதேச அரசாங்கம் குறிப்பாக அந்த ஃபத்தேபூர் விவகாரத்திற்கு பிறகாக உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த மதமாற்ற தடை சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட ஒரு 6 எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி அமைக்கப்பட்டிருக்குது. கரெக்டா சார் நான் சொல்றது? அரசாங்கத்தால் 4 எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிருக்காங்க. கரெக்ட் தானே? ஆமா சார். சார் என்னன்னாங்க, அதாவது இது ஹிமான்ஷு தீக்ஷித் அப்படிங்கிற ஒரு விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய நிர்வாகி கொடுத்த புகாரின் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யறாங்க. முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்ட பிறகு அது பத்திரிகைகளில் வெளியாகிறது. அந்த பத்திரிகைகளில் வெளியான செய்தியை பார்த்து இன்னும் 2-3 பேர் நாங்களும் இப்படி பாதிக்கப்பட்டோம் வாக்குமூலம் கொடுக்கறாங்க. அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் திரும்பவும் வரிசையாக முதல் தகவல் அறிக்கைகள் பதிவு செய்யப்படுகிறது. இது எல்லாமே இந்த கொட்வாரி அப்படிங்கிற ஒரே போலீஸ் ஸ்டேஷன்ல நிகழ்ந்திருக்கிறது. கரெக்டா சார்? சார் அதுதான் கோர்ட்ல நாங்க தெளிவா சொன்னோம். அதாவது ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15/4/2022 ஃபைல் பண்றாங்க. கரெக்ட்.
9 மாசம் கழிச்சு ஆஃப்டர் 9 months திருப்பி 24/1/2023 ரெண்டாவது எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. இந்த எஃப்ஐஆர் ஓட சீக்வென்ஸ் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், நைட்டு 11 மணிக்கு இந்த 3 பேரும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த எஃப்ஐஆர் ஓட டைமிங் பாத்தீங்கன்னா 2 நிமிஷத்துல 3 எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணிருப்பாங்க. ஓகே, ஆமா, வித்தின் மினிட், அதாவது 10 to 15 மினிட்ஸ்ல எஃப்ஐஆர் 54, எஃப்ஐஆர் 55, எஃப்ஐஆர் 60 இது மூணுமே ஓவர் நைட்ல ஃபைல் பண்ண எஃப்ஐஆர். இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த சேம் மேட்டர் ஏற்கனவே 9 மாசத்துக்கு முன்னாடி 2 to 4 ஃபைல் பண்ணிருக்காங்க /22. அதையே இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ரிப்பீட் பண்ணிருக்காங்க. அதுக்கு அவங்க ரீசன் என்ன கொடுக்குறாங்கன்னா, அதாவது அந்த 9 மாசம் டிலேக்கு ரீசன் என்ன கொடுக்குறாங்கன்னா, யாரையும் நாங்க என்ன பண்ண முடியல, இந்த விக்டிமை வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்றாங்க. சோ தட்ஸ் a reason அப்படின்றாங்க. சார் இதுல என்னன்னாங்க, ஒரு இந்த மதமாற்ற தடை சட்டத்தின் கீழ் பதிவு செய்த எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி ஒரு 4 சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்திருக்கிறது உத்தரப்பிரதேச அரசாங்கம். சார் அதே யூபியில இதே விஸ்வ இந்து பரிஷத் ஆட்கள் அட்டாக் பண்றாங்க மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேல, சர்ச்சஸ் மேல எல்லாம் அட்டாக் பண்ணிருக்காங்க. அந்த சர்ச்சஸ் அட்டாக் பண்ற வீடியோ எல்லாம் போடுங்க சார். இது சம்பந்தமாகவும் நீங்கள் எல்லாம் புகார் கொடுக்குறீங்க. இந்த புகாரை எப்படி விசாரிக்கிறாங்க சார்? சார் இப்ப ஈஸியா நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நானே எங்களுடைய ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் பிஷப் கதிரொலி மாணிக்கம் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஃபத்தேபூர் மேட்டர்ல நம்மளுடைய பாஸ்டர்ஸ் கூட நம்ம நிக்கணும், நம்முடைய விசுவாசிகள் கூட நம்ம நிக்கணும், சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் 11 வயசு பிள்ளை, அதாவது எஃப்ஐஆர்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க, இவங்க கூட நம்ம நிக்கணும்னு சொல்லிட்டு நானே என்ன பண்ணேன்னா, அதாவது நேஷனல் மைனாரிட்டி கமிஷன் அதனுடைய சேர்மனாக இருக்கிற 11 வயது குழந்தை மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்களா சார்? 11 வயது குழந்தை மேல எஃப்ஐஆர் இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா, எங்களுடைய ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் பிஷப் கதிரொலி மாணிக்கம் அம்மாவுடைய ஆலோசனையின் பேர்ல நான் என்ன பண்ணேன்னா, மினிஸ்டர் ஃபார் உமன் அண்ட் வெல்ஃபேர் ஸ்மிருதி இரானி அவர்களை அப்பாயின்மெண்ட் வாங்கி சந்தித்து, தயவு செய்து அந்த 11 வயது குழந்தை எந்த தவறுமே செய்யல, ஆலயத்துல உட்கார்ந்து அந்த குழந்தை ஜெபம் தான் பண்ணினது, அதனுடைய பெயர் நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டுதல் கொடுத்தோம். 18 வயது பையன் ஆலயத்துல கீபோர்டு வாசித்து கொண்டு இருந்தார், எங்களுடைய விசுவாசி, ஈசிய விசுவாசி, அவருடைய பேர் எஃப்ஐஆர்ல இருக்கு, அநேக பெண்களுடைய பேர் எஃப்ஐஆர் இருக்கு. இப்படியெல்லாம் இருக்கிறப்ப நாங்க நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் NCMல நானே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், ஈசியோட அபிஷியல் லெட்டர்ல. இன்ன வரைக்கும் சார் எந்த நடவடிக்கை கமிஷன்ல கொடுத்தோம், SC ST கமிஷன்ல கொடுத்தோம், எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஓகே.